Oh, you're the one that I need. Let's just take it slow and just breathe. Hey guys, நீங்கள் பாட்டுக்கு ஆல் சொல்லிட்டு நான் உங்கள் ஷாம். இன்றைக்கி எடிட் ஃபில்மால் என்ன வீடியோ பார்க்குறேன்னா, நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்தா இந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அதில் வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன்லாம் லாக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 13 கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் செட்டிங்ஸில் கஸ்டமைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் எடிட் பண்ண நினைக்கக்கூடிய வீடியோவும் ஆடியோவும் வந்து நல்லா வந்து நீங்கள் டைமில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சும்மா சாம்பிள் கோசம் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல மியூசிக்கை வந்து எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய மியூசிக்கை வந்து ஒரு டைம் நல்லா லேர்ன் பண்ணுங்கள். அதாவது லிசன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எந்த இடத்துல நீங்கள் ஃப்ளிக்கர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து சாம்பிள் கோசம் மட்டும்தான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து நல்ல ஒரு பேஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்த மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய வீடியோ லேயர் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுடைய அந்த ஆடியோ லேயர் வந்து நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. பெருசாக வைக்கும்போது உங்களுக்கு அந்த வேவ்லாம் நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேஸ் வந்து இங்கே ஒரு இது ஏறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவனாக அதே மாதிரி பேஸில் வச்சு நம்ம ஈஸியாக எடிட் பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெருசு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேபேக் குவாலிட்டி இருக்கும். இதில் வந்து 1/4 கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப லேக் ஆச்சுன்னா 1.8 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன சொன்னால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சாம்பிள் கலர்னு இருக்கும். சிம்பிள் கலர்னு அதை வந்து பிளாக் கலர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பிளாக் கலரை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள் உங்கள் வீடியோவில் இருக்கு மேலே. இப்போ வந்து அந்த பிளாக் இமேஜ் வந்து நல்லாவே வந்து பெருசாக வச்சுக்கோங்க. லென்த்தாக வச்சு வச்சுக்கலாம் நீங்கள். இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இப்போ தான் வந்து ரொம்ப நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ லேயரை வந்து லாக் பட்டன் பக்கத்துக்கும் லாக் கொடுத்துங்க. அதே மாதிரி வந்து ஆடியோக்கும் வந்து நீங்கள் லாக் கொடுத்துங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா மேலே வந்து அந்த பிளாக் இமேஜ் இருக்குதுங்களா, அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோவில் வந்து பாருங்கள். நல்லா ஆடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ்லைன் எங்கே ஏறுதோ அதுக்கு நேராக வச்சு ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்படி ஸ்ப்ரெட் ஆகலாம் மேலே வந்து உங்களுக்கு ஒரு சிசர் ஐக்கான் இருக்கும். சிசர் ஐக்கானுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். இந்த பிளாக் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 ஃப்ரேம்ஸ் மட்டும் இருந்தால் போதும். 2 ஃப்ரேம்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அந்த வேவ் லைனுக்கு நேராக வைக்கணும். அதே மாதிரி அடுத்த பேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு அந்த பிளாக் கலர் இமேஜ் வந்து அங்கே ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் 2 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அந்த பேஸ் லைன் ஏறக்கூடிய அந்த ஆடியோ வேவில் இருக்கக்கூடிய அந்த பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து மேனுவலாக பண்ணணும். நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கோசரம் தான் நான் வந்து டக்குன்னு பண்ணி காமிக்கிறேன். இதே நீங்கள் பொறுமையாக வந்து நீங்கள் கிக்குக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளிக்கர் இமேஜ் ஆட் பண்ணுமா இல்லை கிளாப்புக்கு ஃப்ளிக்கர் இமேஜ் ஆட் பண்ணுமா நீங்கள் தான் வந்து அதை சூஸ் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் இருந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். பேஸ் லைன் எங்கே ஏறுதோ அங்கே மட்டும் நான் வந்து ஃப்ளிக்கரிங் ஆப் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய மியூசிக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரேம்ஸ்க்கு அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் அந்த பிளாக் இமேஜ். ஏன்னா அதுதான் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டாகவும் இருக்கும். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய சும்மா சாம்பிள் இடம் தான். நீங்கள் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே நண்பா, ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து அந்த மியூசிக்கோட எண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து கிளாப்போ இல்லை கிக்கோ வந்து போகும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன அப்படின்னா அந்த பிளாக் இமேஜுக்கு கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 3 ஃப்ரேம்ஸ்க்கு மட்டும் வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். வீடியோவில் பண்ணுறது போது கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணிங்கனாலே போதும், உங்களுடைய இமேஜ் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை யூஸ் பண்ணால் லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களை வந்து கற்றுக்கணும் ஃபில்மாரை பற்றி அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்சோ பை ஷாம்.